என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உபாகமத்தின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இனி அந்த வழியாய் திரும்பி போக வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எந்த வழியாய் நீங்கள் திரும்பி போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எகிப்தை விட்டு வந்து விட்டீர்கள், மீண்டும் எகிப்திற்கு திரும்பி போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எகிப்து என்பது இந்த இடத்தில் நமக்கு எதற்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்படுகிறது? நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாவங்களுக்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நீ விட்டு வந்த பாவங்களுக்கு திரும்பி போய்விடாதே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கொடிதான பாவ பழக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்திருப்பார். தேவ கிருபை அது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். மீண்டும் அந்த பாவத்துக்கு திரும்பி போய்விடாதுங்க. என் நண்பர்கள் கூப்பிட்டாங்க, ஒரு பார்ட்டி வச்சாங்க, நான் என்ன பண்ண முடியும், எங்கள் வேலை ஸ்தலத்தில் இது கட்டாயம் என்றெல்லாம் சொல்லி உனக்கே நீ ஒரு பதிலை சொல்லி கொண்டு மீண்டும் பாவத்துக்கு நேராய் திரும்பி போய்விடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ விட்டு வந்த பாவங்களுக்கு எந்த சமயத்திலும் திரும்பி போகாது. சினிமாவை விட்டுவிட்டு வந்தல்ல, சீரியலை விட்டுவிட்டு வந்தல்ல, திரைப்பட பாடல்களை விட்டுவிட்டு வந்தல்ல, மீண்டும் ஏன் அதை பார்க்க போகிற, மீண்டும் ஏன் அதை கேட்க போகிற? அவைகளெல்லாம் நிரந்தரமாய் உன் வாழ்க்கையிலிருந்து ஒழித்து போட்டுவிடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாவத்திற்கு மீண்டும் திரும்பி போய்விடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.